Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஹெல்தியா டேஸ்டியான கத்திரிக்காய் மொச்சை கிரேவி பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, மொச்சை 200 கிராம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மொச்சை யூஸ் பண்ண போறோம். இந்த குழம்புக்கு நீங்க காஞ்ச மொச்சை கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் 50 கிராம், கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பூண்டு 1, பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 4, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், புளி தண்ணி 1/2 கப், வெல்லம் 1/2 ஸ்பூன், வெந்தய பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல கத்திரிக்காவை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு, வெளியே எடுத்துடலாம். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பண்ணலாம். பேன் சூடு பண்ணி நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, பூண்டு நல்லா வதங்கினதும் பெருங்காய பொடி, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் ஃப்ரெஷ் மொச்சை ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் காஞ்ச மொச்சை யூஸ் பண்ணுறதா இருந்தால் வேக வச்சு கடைசியாக சேர்த்துக்கோங்க. மொச்சை இந்த அளவுக்கு பாதி வெந்ததும் தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே புளி தண்ணி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1/2 ஸ்பூன் வெல்லம், 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியாக டேஸ்டியான கத்திரிக்காய் மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.